இதுதான் சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்கிறோம். சங்கு பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா அடர் நீல நிறத்தில் நமக்கு ரீதியாக பார்க்கும்பொழுது இப்போ ஃபேமஸாக எல்லோரும் குடிச்சிட்ருக்கிற ஒரு டீ, ப்ளூ டீ அப்படின்னு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ். எந்த டீங்க நான் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இன்டைஜஷன் ப்ராப்ளம், நம்ம பாடியில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது. ஸோ சரும நோய்கள், வெண்புள்ளி நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த கொடி வகையை சேர்ந்த ஒரு மூலிகை. இது வீட்டில் நம்ம அழகுக்காக வைக்கலாம். மருத்துவ ரீதியாக நிறைய பலன்கள் இருக்குது. சித்த மருத்துவத்திலும் நிறைய தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இதுதான் சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்கிறோம். சங்கு பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா அடர் நீல நிறத்தில் நமக்கு கிடைக்கும். இதில் வெண்மை நிறத்துலேயும் இருக்குது, லைட் பிங்க் கலர்லேயும் நமக்கு இருக்குது. ஸோ சிவனுக்கு ரொம்ப உகந்த ஒரு மலர் அப்படின்னா சங்கு புஷ்பம். ஸோ இதை நம்ம வீட்டில் எதற்காக வளர்க்கலாம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டில் வருவதற்கு, கண் திருஷ்டியை போக்குவதற்கு இந்த மலர்களை, இந்த கொடியை நம்ம வீட்டு வாசலில் படர விடுவோம். மலர்கள் பூக்கும்போது திருஷ்டிகள் நமக்கு படாமல் இருக்கும். ஸோ நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டில் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீடுகளில், ஸோ அலங்காரம் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாமே இது நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். மருத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுது இப்போ ஃபேமஸாக எல்லோரும் குடிச்சிட்ருக்கிற ஒரு டீ, ப்ளூ டீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ளூ டீ அப்படின்னு சொல்கிறது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளூ டீ நம்ம பயன்படுத்தும் பொழுது கொலஸ்ட்ரால், நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் வெளியேறுது. அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ். எந்த டீங்க நான் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ டீ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்கிறது உலர்ந்த நிலையிலையும் நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி மார்க்கெட்லலாம் பார்த்தோம்னா உலர்ந்த நிலையிலையும் இருக்கும். ஸோ இதை வாங்கி ஒரு 4-5 மலர்கள் ஒரு 200 ml தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 3-4 துளிகள், 3 to 4 drops ஆஃப் லெமன், ஸோ லெமன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது மார்னிங்கில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இன்டைஜஷன் ப்ராப்ளம், நம்ம பாடியில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வெளியேறுவதற்கும், புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுவதற்கும் நமக்கு இந்த சங்கு புஷ்பம் பயன்படுது. இந்த ப்ளூ டீ, சங்கு புஷ்பத்திலிருந்து செய்யக்கூடிய இந்த டீ நமக்கு பயன்படுது. தேவைப்பட்டால் இந்த டீயில் நம்ம சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ளூ டீயை நம்ம ரெகுலராக குடிக்கும்பொழுது உடலில் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. சரி, இப்போது இந்த சங்கு புஷ்பம், இந்த மூலிகை எப்படி இருக்குன்றத, நல்லா நீல நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள். ஸோ இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொடி மாதிரி படர்ந்து வளரக்கூடியது, நல்ல நீல நிறத்தில் இருக்கும். ஸோ இதனோட பலன்கள் சரும நோய்களுக்கு மிக சிறந்தது அப்படின்னு நான் சொன்னேன். சரும நோய்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய இலைகளும் சரி, இந்த மலர்கள், இதனுடைய வேர் பகுதி எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது. ஸோ சரும நோய்கள், வெண்புள்ளி நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விட்டிலிகோ பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ விட்டிலிகோ ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸிமா, சொரியாசிஸ், அட்ரிகேரியா மாதிரி பிரச்சனை, முக்கியமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இந்த செடியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மூலிகை, இதனுடைய மலர்கள், இந்த ப்ளூ டீ நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், இது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுவதற்கும், எக்ஸஸாக இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் நம்ம உடல்ல இருந்து வெளியேறுவதற்கும் நமக்கு சங்கு புஷ்பம் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதோட வேர் பகுதியும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு மிக சிறந்த ஒரு அருமருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சங்கு புஷ்பம். ஸோ பெண்களோட பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. முக்கியமாக நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா சர்விக்ஸில் அடிக்கடி இன்ஃப்ளமேஷன் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா தொற்று இருக்கும், ட்ரைகோமோனல் வெஜினாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கும். ஸோ ஸ்மியர் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும்
அதற்கு இந்த ப்ளூ டீ ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுக்கு காக்கணம் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது. ஸோ இதை நம்ம மருந்தாக காக்கணும் பொடியாக கிடைக்குது, மருந்தாக கிடைக்குது, மாத்திரைகளாக கிடைக்குது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், இன்ஃபெக்ஷன், முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே மறையிறதுக்கு இந்த சங்கு புஷ்பம் நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த சங்கு புஷ்பம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வேர் பகுதி எதற்கெல்லாம் பயன்படுது? இதை தைலமாக காய்ச்சி நம்ம சரும நோய்களுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இந்த சங்கு புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வேர் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சணும். ஸோ தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி எக்ஸ்டர்னலாக இதை பயன்படுத்தலாம். இதனோட கருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கார்போக அரிசி சேர்த்துக்கணும், சிவதை பொடி இதையும் சேர்த்து இந்த சங்கு புஷ்பம் வேரோட தைலமாக காய்ச்சும் போது நமக்கு வடிகட்டி அந்த தைலத்தை சரும பிரச்சனைகளுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ சருமத்தில் பார்த்தோம்னா விட்லிகோ ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ்டர்னலாக சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது, நீண்ட நாளாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம், படர்தாமரை மாதிரி அங்கங்கே நமக்கு உடலில் பரவி இருக்கும், ரொம்ப நாளாக கருமை நிறத்தில் நமக்கு இருக்கும். ஸோ ஸ்கின் ஃபோல்டிங் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பேர் வெளியில் சொல்லவே முடியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன், ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்டர்னல் தைலம் அப்படின்னு சொன்னால் இந்த சங்கு மலர்களோட வேர் பகுதியிலிருந்து நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள் தான். ஸோ தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு உடல்நல பிரச்சனையோ இல்லை சித்த மருந்துகள் தேவைப்பட்டாலோ சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.